அன்பர்களே, உண்மை கடவுளுடைய தன்மை என்ன? அறிவுக்கு எட்டாதவன், முரண்பாடுகளுள்ள ஒரு பொருளில்தான் அவனை சொல்ல முடியும் என்றெல்லாம் பல்வேறு வகையிலே புனித வளனார் இறைமகன் இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். அதிலே கடவுளுடைய பெருமை எத்தகையது என்பதை உணர்த்துவதை நாம் காண முடியும். என்றும் போற்றப்படுவோய் நீ, எங்கும் நிழற்றுவோர் குடையோய் நீ, முன்துன் பொழுது அற்று உளநோய் நீ, முக்காலத்து ஓர் பொழுதோய் நீ, குன்றும் தன்மேத்து உறைகின்ற குனியா அருள் செய்தாய் அதற்கே, ஒன்றும் தேரா என் இதயத்து உணர்வின் காட்சி அழியாயோ என்று மாகவர்கள் படலத்திலே கடவுளுடைய உண்மை தன்மை என்ன என்பதையெல்லாம் சொல்லி, இந்த வகையில் குழந்தை இயேசுவை பார்க்கும்போது கடவுளை காண்பதனால் அந்த கடவுளுடைய பெருமையை நான் உணர வேண்டும், அதற்கு காட்சியளிப்பாயாக என்று மன்றாடுகிறார். எக்காலமும் போற்றப்படுபவனும் நீயே, எவ்விடத்தும் நிழல்ந்து காக்கும் ஒரே வெண்கொற்ற கொடை உடையவனும் நீயே, உனக்கு முற்பட பொருந்திய காலம் ஒன்றும் இல்லாமல் என்றும் உள்ளவனும் நீயே, மூன்று காலங்களையும் ஒரே காலமாய் கொண்டுள்ளவனும் நீயே, குறைபடுமையியல்புள்ள சொல்லெல்லாம் பிற்படுமாறு கருதற்கரிய அருளை நீ எனக்கு செய்தாய், அதற்கு ஏற்ற கைமாறு ஒன்றும் தெளிந்து தேர இயலாத என் இதயத்திற்கு அறிவின் காட்சியை தந்து உதவ மாட்டாயா என்கிறார். எப்போதும் போற்றப்படுபவன் நீ, எல்லா இடத்திற்கும் வேந்தன் நீதான். உனக்கு முன்பு காலம் என்று ஒன்றும் இல்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலமும் உனக்கு நிகழ்காலமாய்த்தான் உடையவன் நீ. சொல்லிலும் கருத்திலும் அடங்காத குறையற்ற அருளை எனக்கு அளிப்பவன் நீ. உனக்கு என்ன கைமாறு செய்வேன்? நான் தெளிவு பெற எனக்கு அறிவு காட்சி அளிப்பாயாக என்று மன்றாடுகிறார். என்றும் போற்றப்படுவோய் நீ, எங்கும் நின்றோர் குடரோய் நீ, முன்றுன் பொழுதற்றுளனோய் நீ, முக்காலத்தோர் பொழுதோய் நீ, குன்றும் தன்மை துறைவின்றி குனியா வருள் செய்தாயதற்கே, யான்று தேரா என் இதயத்து உணர்வின் காட்சி அழியாயோ என்று பாடுகிறார். கடவுள் எவ்வளவோ மேன்மை மிக்கவர். நாம் பல சமயங்களிலே கோயில் பூனை பகவானுக்கு அஞ்சாது, கடவுளுக்கு அஞ்சாது, தெய்வத்திற்கு அஞ்சாது. அதுபோல நாம் எதவோ உளறி கொண்டிருக்கிறோம். கடவுள் எவ்வளவோ மேன்மை மிக்கவர். அந்த மேன்மையெல்லாம் உணர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவ்வளவு மேன்மை புரிந்த கடவுள் எனக்கு நலம் புரிவதற்காக உலகத்திற்கு வருகின்றார். எவ்வளவோ நலன்களை எனக்கு புரிந்திருக்கின்றார். அதற்கெல்லாம் நன்றி கடன் பட்டவன் தானே. நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று ஏக்கத்தோடு புனித வளனார் பாடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் கடவுளை பற்றி நினைக்கும் போது என்ன கைமாறு கடவுளுக்கு நான் செய்ய முடியும் என்று எப்போதாவது நினைக்கிறோமா? ஏதோ 2 மெழுகுதிரை ஏற்றிவிட்டு எல்லாம் முடிந்தது என்றுதானே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர் தருகிற நன்மைகளுக்கெல்லாம் உண்மையாக கைமாறு தர நம்மால் முடியுமா? அதையெல்லாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மனதிலே நன்றி பொங்கியவர்களாக எப்போதும் இருப்போம். அத்தகைய வரத்தை கடவுள் நமக்கு அளிப்பாராக. ஆமென். வாழ்க.